அதான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையா தொண்டராம் குணம் மிக்கார். சேக்கிழார் பதிவு செய்தார். ஒரே பாட்டு மொத்தத்தையும் சொல்லிட்டார். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நான் நினைப்பது உன்னை. அபிராமி அந்தார். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. அப்ப எல்லாருமே சொல்லப்படுகிற அறிவை இறைவன்ட்ட கொடு. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு தூங்குறியா தூங்கு, நடக்கறியா நட, கிடக்கறியா கிட. ஆனா அறிவை அவன்கிட்ட கொடுக்காம நீ என்ன பண்ணினாலும் அதற்குரிய பயன்தான் வரும். சிவபுண்ணியம் ஆகணும்னா அறிவு சிவன்பால் போகணும். அப்ப என்னால் ஆவது ஒன்றுமில்லை, எல்லாம் உன்னாலே என்று உணரும். என் அறிவால் செய்யப்படுவன ஒன்றுமில்லை, என்னால் அறியப்படுவன அறிவல்ல, எல்லாம் உன் அருளாலே, எல்லாம் உன் அருளாலே என்று நீங்க திரும்ப 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 அங்கதான் போய் நிக்கணும். அது ஒண்ணுதான் உய்வதற்கான வழி. உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றதுனால என்னடா எப்ப பார்த்தாலும் அதையே சொல்றாங்கன்னு தோணலாம். அதை தவிர வேறு வழியே நூல் சொல்லல. நாமளும் எல்லா நூலும் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். எல்லா நூலும் அங்கதான் வந்து நிக்குது. எல்லாம் சிவன் செயல் என்று எண், எல்லாம் சிவன் செயல் என்று எண். அதுதான் நமக்கு சொல்லப்படுகிற